Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard chapter 1 உள்ள set language உள்ள exercise 1.2 உள்ள introduction first பார்க்கலாம். அடுத்த exercise 1.2 ல first என்னன்னா types of set. ஆல்ரெடி நம்ம செட்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்டுங்கன்னா செட்டு. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? எம்டி செட் ஆர் நல் செட், சிங்கிள்டன் செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவலன்ட் செட், ஈக்குவல் செட், யூனிவர்சல் செட், சப்செட், ப்ராப்பர் சப்செட், டிஸ்ஜாயின்ட் செட்டு, பவர் செட். மொத்தம் 11 செட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எம்டி செட் ஆர் நல் செட். இதிலே கொடுத்துருக்காங்க. இது ஒரு எம்டி செட். எம்டினா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதுதான் எம்டி செட். அடுத்து சிங்கிள்டன் செட்னா சிங்கிள்னா 1. அப்போ சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் உள்ளது தான் சிங்கிள்டன் செட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க எம்டி செட் ஆர் நல் செட். எ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலமெண்ட் இஸ் கால் எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்டு செட். ஒன்றுமே இல்லை, ஒரு எலமெண்ட்டு கூட அந்த செட்டுக்குள்ளே இல்லைன்னா அதுதான் எம்டி செட்னு சொல்லணும். இன்னொரு நேம் நல் செட்டு, இன்னொரு நேம் வாய்டு செட். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 0 போட்டு கேன்சல் பண்ணிடணும். இது பேர் எம்டின்னு அர்த்தம். ஆர் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அது ஒரு எம்டி செட்னு அர்த்தம். இது கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு எக்ஸ் such that x is an odd integers and divisible by 2ன்னு கேட்குறாங்க. ஆட் இன்டீஜர்ஸ்னே கொடுத்துட்டாங்க. ஆட் இன்டீஜர்ஸ் எப்படி 2ல டிவிசிபிள் ஆகும்? ஆகாது. அதனால அது ஒரு எம்டி செட். இது இப்போ இங்கே ஆட் இன்டீஜர்ஸ் அப்படின்னா, இப்போது ஆட் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் 1, 3, 5 அப்படின்னு. இது வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? டிவிசிபிள் பை 2னா 2 டேபிளில் 2ஆல் டிவைட் ஆகுமான்னு தானே அர்த்தம். இப்போ 1/2 அப்படின்னா வராது. 3/2னாலும் டிவிசிபிள் ஆகாது. 2 டேபிளில் இதெல்லாம் வருதான்னு பார்க்கணும், வராது. அதனால இது ஒரு எம்டி செட்னு சொல்கிறாங்க. அடுத்தது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. 1க்கும் 2க்கும் நடுப்புற உள்ள இன்டீஜர்ஸ் நம்பர் கேட்குறாங்க. அதுவும் கிடையாது. பாயிண்ட்ல இருக்குது, ஆனால் அது இன்டீஜர்ஸ் கிடையாது. அதனால அது வந்து இதுவும் வந்து எம்டி செட்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, சிங்கிள்டன் செட் சொன்னேன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A set which has only one element is called singleton set. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிங்கிள்டன் செட்னு சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு எக்ஸ் such that 3 less than x less than 5 x belongs to natural numbers. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 3க்கும் 5க்கும் நடுப்புற. இப்போ 3, 4, 5 இருக்குமா? 3 இங்கே வந்துருச்சு, 4 இங்கே வந்துருச்சு. இதுக்கு நடுப்புற 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கனால இது சிங்கிள்டன் செட்னு சொல்கிறாங்க. அடுத்து செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் இதில் ஒன்லி 1 எலமெண்ட்டில் சிங்கிள்டன் செட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது தேர்ட் ஒன் ஃபைனைட் செட். எ செட் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் கால் ஃபைனைட் செட். ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? வதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபைனைட் நம்பர்ஸ்னால் என்ற மாதிரி உள்ள நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் செட்டுன்னு சொல்லணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். இப்போ ஒரு ஃபேமிலியில் இன்னும் 4 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 8 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி செட் ஆஃப் இன்டோர் ஆர் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. நம்ம ப்ளே பண்ணியிருக்க இன்டோர் கேம்ஸும் அவுட்டோர் கேம்ஸும் அது என்ன நம்மளால எண்ண முடியும். அப்போ அது ஒரு ஃபைனைட் செட். அது செட் ஆஃப் கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் யூ லேர்ன் இன் ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் தானே. அப்போ தெரியுற சப்ஜெக்ட் அது. அதனால் அதுவும் ஒரு ஃபைனைட் செட்னு சொல்கிறாங்க. எக்ஸ் such that x is a factor of 36. 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால் அதுவும் ஒரு ஃபைனைட் செட்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஃபைனைட் செட். எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் இஸ் கால் இன்ஃபைனைட் செட். எதெல்லாம் ஃபைனைட்டாக இருக்காதோ அது எல்லாமே இன்ஃபைனைட் செட்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா 5, 10, 15, 20, 25, 30, 35 அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு எண்டிங் பாயிண்ட், ஏதோ ஸ்டாப்பிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு இன்ஃபைனைட் செட். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா இங்கேயும் பாயிண்ட் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், வச்சுக்கிட்டே போகலாம். அதனால் இது ஒரு இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்டியல் நம்பர் ஆஃப் செட்டுனா என்னன்னா, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் கால் கார்டியல் நம்பர் ஆஃப் செட்டு. இப்போ ஒரு செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்கிறது கார்டியல் நம்பர் ஆஃப் செட்டு. இப்போ அதுதான் என் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த செட்டை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1, 2, 3 இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இதை நம்ம ஏன்னு டினோட் பண்ணோன்னா, ஏ ஈக்குவல் டு டினோட் பண்ணோன்னா, இப்போ இங்கே என் ஆஃப் ஏ, கார்டியல் நம்பர் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 3 நம்மளால சொல்ல முடியும். அதுதான் இப்போ கார்டியல் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் டினோட்டட் பை என் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட். ஒரு செட்டில்
எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட், ஒரு செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் கார்டியல் நம்பர் ஆஃப் த செட்டுன்னு சொல்கிறோம். அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா என் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது ஈக்குவலண்ட் செட். இதை ஏன் ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 2 ஃபைனைட் செட், 2 ஃபைனைட் செட் எடுக்கிறோம், ஏவும் பி எடுக்கிறோம், அதை ஈக்குவலண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை நம்ம ஈக்குவலண்ட் சொன்னால் அது என்ன, ஏன் அது ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல. அதுதான் என்னன்னா, if they contains the same number of elements, எலமெண்ட்ஸில் உள்ள நம்பர் சேமாக இருக்கணும். அப்போ என்னன்னா, இப்போ ஏ வந்து ஈக்குவலன் டு பி, என்னென்ன சேமாக இருக்கணும், நம்பர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், எலமெண்ட்ஸ், அந்த நம்பர் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கும். உள்ள எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கக்கூடாது, அதோட நம்பர்ஸ் மட்டும் சேமாக இருக்கணும். இப்போ ஏக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பால் பேட்டு, பி ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது, 2. இங்கே என் ஆஃப் பியில் எத்தனை இருக்குது, 2. இப்போ 2 ஈக்குவலாக இருக்கா, என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குது. அதனால இது ஈக்குவலண்ட் செட். ஓகேவா? ஈக்குவல் செட்டுனா ஈக்குவலண்ட் செட். ஓகேவா? ஈக்குவல் செட்னா உள்ள நம்பர்ஸும் சேமாக இருக்கணும், இந்த உள்ள எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். இங்கேயும் பால் பேட்னா இங்கேயும் பால் பேட்டு தான் இருக்கணும். அது வந்து ஈக்குவல் செட். ஈக்குவலண்ட் செட்னா இதோட நம்பர்ஸ் மட்டும் சேமாக இருந்தால் போதும். இங்கே ஈக்குவல் செட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 sets are said to be equal if they contains exactly the same elements. ஒரே எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட், அப்படி இல்லைன்னா அது நாட் ஈக்குவல் செட். எவரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ எவரி எலமெண்ட் ஆஃப் பி, அதே மாதிரி எவரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் ஏ எலமெண்ட் ஆஃப் ஏ. அப்போ என்னன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 4 2 3 1 மாற்றிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1 2 3 4 தான் அதுலேயும் பிலே இருக்குது, பியில் உள்ள செட்லேயும் 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 6 செட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம், அதெல்லாம் என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்த செட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எம்டி செட் ஆர் நல் செட். அப்போ எம்டி செட் ஆர் நல் செட்னா என்ன இருக்கக்கூடாது, எலமெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எம்டி செட் நல் செட்னு சொல்லணும். சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் உள்ளது சிங்கிள்டன் செட். ஃபைனைட் செட்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அது ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா ஃபைனைட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட்டட் செட்டுன்னு சொல்லணும். அடுத்த ஈக்குவலன்ட் செட்னா அதோட நம்பர்ஸ் என் ஆஃப் ஏ அந்த கார்டியல் நம்பர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு என் ஆஃப் பி, இப்படி இருந்துச்சுன்னா இது ஈக்குவலன்ட் செட். இதில் உள்ள எலமெண்ட்ஸே சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட். இப்போ ஏங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து 1 2 3 இதை எடுத்துக்கிட்டோம்னா பியில் உள்ள எலமெண்ட்ஸ்க்கும் அதே நம்பர்ஸ் தான் இருக்கும், 3 2 1 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த எலமெண்ட்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா இது ஈக்குவல் செட். இதோட கார்டியல் நம்பர் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் இஸ் a set which contains all the elements of all the sets under consideration is usually denoted by u. இது என்னன்னா எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்க்கறது தான் யூனிவர்சல் செட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. ஓகேவா? எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்க்கறது தான் யூனிவர்சல் செட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 10 அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் யூனிவர்சல் செட்டில் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ நேச்சுரல் நம்பர்ஸுங்க வந்து எல்லாமே வந்துடும், அது ஒரு யூனிவர்சல் செட். இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் சொன்னது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சல் செட் யூஸ்க்கு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸுங்க எல்லாமே சேர்க்கறது யூனிவர்சல் செட். இது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஏ ஈக்குவல் டு எர்த், மாஸ், ஜூபிட்டர். தென் த செட் யூஸ் த பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில் உள்ள எல்லா பிளானட்ஸும் ஒரு யூனிவர்சல் செட் அப்படின்னு. அப்போ யூனிவர்சல் செட்னா எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறது ஒரு யூனிவர்சல் செட். அடுத்தது சப்செட். சப்செட்னா என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நீங்கள் இனிமேல் வரது அடுத்தது எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு 10th இது ஒரு பேசிக்ஸ். சப்செட்னா என்னென்னு ஆக்சுவலாக செட்டு வந்து இனிமேல் வர அடுத்தடுத்த செட்ஸ்லாம் என்னென்னு நம்ம படிக்கிறதுல செட்டு வந்து 10th யூஸ் ஆகும். சப்செட்னா மட்டும் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுட்டுனா 10th ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சப்செட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சப்செட்னா என்னன்னா 2 செட் எடுத்துக்கோங்க, ஏங்கிற ஒரு செட்டும் பிங்கிற ஒரு செட்டும். ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே பிலையும் இருக்கணும், அதான் வந்து சப்செட். ஓகேவா? இப்போது ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி, அதுதான் வந்து தென் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறது வந்து ஒரு 1 2ன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிற செட்டில் வந்து 3 4 1 2 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 2ங்கிற செட்டு பியில் இருக்கா? அப்போ 1 2 இங்கேயும் 1 2 இருக்குது. அப்போ ஏங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே பியில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஏ சப்செட் ஆஃப் பின்னு எழுதணும்.
ஓகேவா? இப்போ சப்செட்டோட சிம்பிள்னா இதுதான் சப்செட்டோட சிம்பிள். ஓகேவா? அப்போ ஏ சப்செட் ஆஃப் பினா எப்படி எழுதுவேன்? ஏசி சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது ஏ இஸ் நாட் ஏ சப்செட்னா இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டோன்னா அது ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 1ங்கிற செட்டு சப்செட் ஆஃப் 1 2 3. அப்போ இங்கே ஏன்னு எடுத்துக்கிறாங்க, இது பின்னு எடுத்துக்கிறாங்க, இது இதில் இருக்குன்னு அர்த்தம். 2 4 இங்கே 2 மட்டும் தான் இருக்குது, 4 இல்லை. அப்போ இது நாட் ஏ சப்செட்னு அர்த்தம். ஓகேவா? சப்செட்னா இந்த ஒரு லைன் தான். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. சப்செட்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ, எவ்ரி எலமெண்ட் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே எலமெண்ட் ஆஃப் பிலையும் இருக்கணும். ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. இது வந்து ஒரு சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா அதே மாதிரி 2 செட் எடுத்துக்கலாம். ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியாக இருக்கும். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறோம். ஆனால் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். ஓகேவா? ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் என்னன்னா இப்போ இங்கேயும் 1 2 3 இருக்குன்னா இங்கேயும் 1 2 3 இல்லாமல் இருக்கணும். 1 2 3 மட்டும் இல்லாமல் இருக்கணும். 1 2 3 மட்டும் இருந்துடக்கூடாது. பேலன்ஸ் என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கேயும் 1 2 3 இங்கேயும் 1 2 3னா அது ரெண்டுமே என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். அப்போ நாட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1 2 5. இங்கே 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. இப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் பின்னு எழுதியாச்சு. இங்கே உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கான்னு கிடையாது. இங்கே எக்ஸ்ட்ராவும் இருக்குது. 3 இருக்குது, 4லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. அப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ராப்பர் சப்செட் வந்து எப்படி டினோட் பண்ணோன்னா இவ்வளோதான். சப்செட் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி போட்டு இது கீழே கோடு போட்டோன்னா இது வந்து சப்செட்டு. இதை கோடை போடாமல் இப்படி வெறும் சி மாதிரி மட்டும் போட்டோம்னா இது ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? அடுத்தது டிஸ்ஜாயிண்ட் செட். டிஸ்ஜாயிண்ட் செட்டுக்கு என்னன்னா அதே 2 செட் எடுத்துக்கலாம். ஏவும் பியும் செட் எடுத்துக்கலாம். இல்லை எந்த காமன் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக இருக்கணும். இது பேர் வந்து இன்டர்செக்ஷன் அர்த்தம். இதுதான் கண்டிஷன். டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன அப்படின்னா இது ஒரு கண்டிஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி. அப்புறம் எதுலையுமே காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் எடுக்கிறீங்களா இப்போ 1 2 5 இங்கே இருக்குது, இங்கே 1 2 5 இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி காமனே இருக்கவே கூடாது. காமன் எலமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் இது டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா? இதில் காமனே எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இங்கே 1 2 ஏக்கு வந்து 1 2 எடுத்துக்கிறாங்கன்னா பிக்கு வந்து 3 4 எடுத்துக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டிஸ்ஜாயிண்ட் செட்னா இதுனா அது காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. அப்போ இது ரெண்டுமே என்னென்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னு எடுத்துடலாம். அடுத்தது வந்து பவர் செட். பவர் செட்னா செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ. செட் ஏ இஸ் ஏ பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் denoted by P of A. அப்போ செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் செட் ஏ. செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பவர் செட்டுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா P of Aன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 3 இருக்குது. இது நம்ம எப்படி சப்செட்டாக எழுதுவோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்செட்டாக எப்படி எழுதணும்னா தனித்தனியாக எழுதணும். 2 தனியாக எழுதணும், 3 தனியாக எழுதணும், எம்டிக்கு ஒன்று எழுதணும், 2ம் 3யும் சேர்த்து வச்சு சப்செட்டாக எழுதும். பவர் செட் அப்படின்னா அது அப்படியே ஒரு ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்டில் போட்டு இது அப்படியே எடுத்து எழுதுறோன்னா அது பவர் செட்னு அர்த்தம். அப்படியே எடுத்து எழுதி ஒரு கர்லி ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். அவ்வளோதான். இது வந்து பவர் செட். சப்செட்டுக்கு கர்லி ப்ராக்கெட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே எம்டி 2 அது மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதுனா போதும். பவர் செட்டுக்கு என்ன பண்ணுறோம்? அதை ஒரு செட்டுக்குள்ளே போட்டு எழுதணும்னா தான் இந்த மாதிரி இது ஒரு செட்டுக்குள்ளே போட்டு எழுதியிருக்காங்களா, அப்போ இது பேர் பவர் செட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்மாக இருந்துச்சுன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 2 power m. இது வந்து நம்ம ஒரு சம்மில் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்ட்டுமே ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டுமே ஒரு சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸைஸ் சம்மில் அதுக்கு தான் இந்த 2ஐயும் நான் சொல்கிறேன். என் ஆஃப் ஏவோட வேல்யூ எம்மாக இருந்துச்சுன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பி ஆஃப் ஏனா பவர் செட்டு. பவர் செட்டோட நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது ஃபார்முலா வந்து 2 power mன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ P of A minus 1 equal to 2 power m minus 1. இங்கே நம்ம 2 power m கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அதோட மைனஸ் 1 போட வேண்டியதான். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.